சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக கந்தம்பட்டி அருகே உள்ள ரயில்வே சுரங்க பாதை தண்ணீரில் மூழ்கியது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். தற்பொழுது ரயில்வே மேம்பாலம் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இங்குள்ள தண்ணீரை அகற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சேலம் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை தொடங்கி பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் 671 மில்லிமீட்டர் மழை அளவானது பதிவாகி இருக்கிறது. இதிலும் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 98 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்காட்டில் கடந்த 3 தினங்களாகவே மழை அளவு அதிகமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஏற்காட்டிலிருந்து வரக்கூடிய திருமணி முத்தாற்றில் வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டபடி கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக திருமணி முத்தாற்றில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ள நீரானது அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் விளை நிலங்களையும் மூழ்கடித்தவாறு சென்று கொண்டிருக்கிறது. இந்த காரணமாக திருமணி முத்தாற்றில் இருந்து உபரி நீர் வெளியேறி கந்தம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் புகுந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்தானது தற்போது நிறுத்தம் செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்ல வழிவகை செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல அந்த பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், லாரிகள், பேருந்துகள் என பல வாகனங்கள் தண்ணீரில் தற்போது மூழ்கடிக்கப்பட்டு பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றன. இந்த நிலையில் கந்தம்பட்டியில் இருந்து இளம்பிள்ளை சிவதாபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக சேலத்திலிருந்து சிவதாபுரம் இளம்பிள்ளை செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது தற்போது முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அந்த சுரங்கப்பாதையின் அருகாமையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களிலும் கூட மழை நீர் முழுவதுமாக தேங்கி நிற்பதன் காரணமாக அதிக அளவு பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கிறது. சுரங்கப்பாதை மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக மின் மோட்டார்களை வைத்து சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றினாலும் கூட செல்ல வழிவகை இல்லாமல் மீண்டும் அந்த தண்ணீர் அதே சுரங்கத்தில் தேங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக இருந்தால் செய்வதறியாது தற்போது அதிகாரிகளும் திணறி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த திருமணி முத்தாறு ஒரு சாக்கடை போல காட்சியளித்த நிலையில் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கொட்டித்தீர்த்த கனமழை காரணமாக தற்போது கரை புரண்டு வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதி கனமழை காரணமாகவே இந்த கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த வெள்ள நீர் தற்போது குடியிருப்புகளையும் மற்றும் பிரதான சாலைகளையும் முற்றிலும் மூழ்கடித்து செல்வதன் காரணமாக பல்வேறு இன்னல்களை தற்போது இந்த சேலம் மாநகர மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.